ஸ்ரீ ரமண பகவான் அருளி செய்த அக்ஷரமண மாலை பார்த்துன்னு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாட்டு பௌத்திகமா உடல் பற்றற்று நாளும் முன் பவிசு கண்டருள் அருணாச்சலா அப்படிங்கிற பாட்டு. ஞானிகள் தொடர்ந்து திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை நம்மக்கிட்ட வலியுறுத்திகிட்டே இருக்கா. நம்ம பல தடவை தவற விட்டா கூட ஒரு தடவையாவது புரிஞ்சுக்க மாட்டோமா அப்படின்னு அந்த உபதேசங்களை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கா. நம்மளுடைய அஜ்ஞானத்தை விட்டு ஞானத்தை நோக்கி போகணும், நம்மளுடைய அபிமானத்தை விட்டு சொரூபத்தை நோக்கி போகணும். அதைத்தான் இங்கேயும் ரமண பகவான் நமக்கு காமிக்கிறார். இருக்கிறதுலையே முக்கியமான விஷயம் இதுதான். ஆனால் நம்ம இந்த உலக வாழ்க்கையில் எல்லா அவஸ்தைகளுக்கு நடுவில் ஏதோ ஒரு நாள் சந்தோஷத்தை அடைய போகிறோங்கிற நம்பிக்கையில் ஓடின்னு இருக்கும். இதைத்தான் ஞானிகள், இதை பார்த்த ஞானிகள் விதவிதமான பாடல்களில் விதவிதமான உபதேசங்களில் நம்ம எப்படி இருக்கோம், எப்படி மாற்றிக்கணும் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்லி காமிச்சுட்டே இருக்கா. இந்த பாட்டில் தேகாபிமானத்திலிருந்து சொரூபத்துக்கு போகிறத பற்றி பகவான் காமிச்சு கொடுக்குறார். இந்த பாட்டோட அடிப்படையே அதுதான். முதல் வரியை பார்க்கும்போது பௌத்திகமாம் உடல் பற்றற்று அப்படிங்கிறார். பௌத்திகம்னா உடம்பு மேலே கொண்ட ஒரு ஆசை, அதில் எந்த தவறும் கிடையாது. ஏன்னா உடம்பை எடுத்துட்டு உடலில் பார்த்துக்காம அதை சரியாக கவனிச்சிக்காம எப்படி நம்மளால் இருக்க முடியும்? உடம்புக்கு எதுவும் வராமல் நிச்சயமாக நன்னா பாதுகாக்கணும். இதில் யாருக்கும் ரெண்டாவது கருத்தே கிடையாது. இதில் எந்த தவறும் கிடையாது. சுவர் இல்லாமல் சித்திரம் எழுத முடியாது. ஆனால் இந்த நான், இந்த உடம்பு அப்படின்னு, இந்த சரீரம்தான் நான் அப்படின்னு ரொம்ப அழுத்தமான ஒரு பற்று இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் தீர்க்கமாக கவனிக்க சொல்கிறா. ஏன்னா இந்த உடம்பு போக போக கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சுட்டே போகும். ஆனால் அந்த உடம்பு நீ அப்படின்னு பற்றின்னு இருக்கும்போது நீங்கள் யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி அறிஞ்சின்றா மட்டும்தான் இந்த உடம்பு மேலே இருக்கக்கூடிய பற்று போகும். ஆனால் இந்த சரீரமே நான் அப்படின்னு ஒரு ஆழமான டீப் ரூட்டடாக நமக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் நம்மளால் சுலபமாலாம் புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு இந்த சரீரமும் நானும் ஒன்று அப்படின்னு நம்ம நம்பி வாழ்ந்துட்டுருக்கோம். இப்படி டீப் ரூட்டடாக இருக்கிறது தான் பகவான் சுட்டி காட்டுறார் பௌத்திகம் அப்படின்ற வார்த்தையை போட்டு. பௌத்திகம்னா இயற்கை, பூமி இப்படிலாம் அர்த்தம் உண்டு. இந்த பூமிக்கு எதெல்லாம் உரியதோ அதுதான் பௌத்திகம். அப்படி பார்த்தா இந்த உடம்பு கூட இந்த பூமிக்கு உரியது தான். இந்த பாட்டோட முதல் வார்த்தையே பௌத்திகமாம் உடல் பற்றற்று அப்படிங்கிற. இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இயற்கை இல்லாத ஒன்று இயற்கை மாதிரி தெரியறது, இயல்பற்ற ஒன்று இயல்பு மாதிரி தெரியறது. சரி, இந்த உடம்பு மேலே இருக்கிற பற்றுனால என்ன கிடைக்கிறது? இந்த உடம்புல இருக்கக்கூடிய ஐம்புலன்களால் நமக்கு சில சுகங்கள் வரும். அதுதான் நிஜம்னு நம்பிண்டு அதுவே சத்தியம்னு நினச்சிண்டு இந்த உடம்பு மேலே இன்னும் இன்னும் பற்றை வளர்த்துப்போம். அப்போ இந்த உடம்பு மேலே பற்றை எப்படி விடுறது? இந்த உடம்பு அழியும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அழியாத நான் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு ஒரு குரு சொல்கிறாரு. அது என்னன்னு கேட்கும்போது உடம்பு மேலே இருக்கிற பற்று மெதுவாக போகும். இந்த உடம்பை வீணாக அலக்கழிக்காமல் நன்னா பார்த்துப்போம். ஆனால் இந்த உடம்பை தாண்டி என்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா நான் நான் நான்னு தொடர்ந்து ஒரு ஒழுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கும். அந்த நான் யார் அப்படின்னு பார்க்கணும். இந்த உடம்பு உணர்வை தாண்டி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு உள்ள உணர்வு இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்க்க பார்க்க அது எங்கே உற்பத்தி ஆகிறதோ அங்கே போய் ஒடுங்கும். இப்படி நம்ம பார்க்கறதுக்கே குருவோட அனுகிரகமும் நம்மளுடைய தாகமும் தேவை. குறைஞ்சபட்சம் ஆசையாவது இருக்கணும். அடுத்தடுத்த வரிகளில் பகவானே நாம் என்ன பிரார்த்தனை பண்ணணுங்கிறது கூட சொல்லி கொடுக்குறார். நாளும் உன் பவிசு உன் கண்டு உறவருள் அருணாச்சலா அப்படிங்கிறார். என்னால் இந்த உடம்பை பற்ற விடுறதுங்கிறது என்னன்னு தெரியாதுப்பா. நான் உடம்பு அளவு கட்டுப்பட்டுருக்கிறதுனால ஏதோ நீங்கள் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் புரியறது, இருந்தாலும் எப்போவும் எனக்குள்ள திரும்ப திரும்ப உன்னுடைய பவிசுங்கிற சொரூபத்தை, அந்த தேஜோமயமான சொரூபத்தை நான் பார்த்துட்டே இருக்க அனுகிரகம் பண்ணணும் அருணாச்சலான்னு வேண்டிக்கிறார். பவிசு அப்படின்னா பவிஷு அப்படின்னு சமஸ்கிருதத்தில் அதோட தமிழ் வார்த்தை தான் பவிசுன்னு சொல்கிறான். இது அருணாச்சலத்தோட சொரூபத்தை குறிக்கிறதுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை.
தேஜஸ், சௌந்தர்யம், காம்பீரியம், அழகு, இது எல்லாமே அதில் அடக்கும். இதில் நம்ம ஈர்க்கப்பட்டு, இதில் நான் ஈர்க்கப்பட்டு, அதில் நான் ஆக்கர்ஷிக்கப்பட்டு மூழ்கி போய் அதுக்குள்ளேயே உறவருள் அருணாச்சலா அப்படின்னு வேண்டிக்கிறார். அருணாச்சலங்கிறது இயற்கையிலேயே உண்மையான சௌந்தர்யம். அதுதான், அந்த அழகு தான் நிலையானது, இயல்பானது கூட. ரமண பகவானை பல பேர் நேரில் தரிசனம் பண்ணியிருக்கா. அந்த தரிசனம் பண்ணவா எல்லாருமே அந்த முகத்தில் பொங்குற ஒளியும் பவிஷும் தான் ஆச்சரியமாக இருக்கும் எல்லாருக்கும். ரமண பகவானுடைய அந்த முகத்தில் அந்த தேஜோமயமான ஒளியை நிறைய பேர் பார்த்துருக்கா. அதுதான் நிறைய பேரை வழி நடத்திருக்கு, நிறைய விஷயங்களை விளக்கி கொடுத்துருக்கா அவளுக்கு. மகான்கள் கிட்ட நெருங்கி பழகினவா சொல்கிறது இதை தான் திரும்ப திரும்ப சொல்லுவா. நாங்கள் உபதேசங்கள்லாம் கேட்டோம், ஆனால் அந்த முகத்திலிருந்து வர ஒளி எங்களை ஆனந்தத்தில் மூழ்கடிச்சுடுத்தோ அப்படின்பா. இன்னொரு குணத்தையும் பகவான் இங்கே நமக்காக காட்டுறார். நம்ம இந்த உடம்பு மேலே பற்ற விடும்போது, அந்த பற்று அதுவாகவே அருணாச்சலனோட அருளால் விடுபடும்போது வேறொரு விஷயம் நடக்கிறது. இந்த உலகமே நீங்களா, ஏதோ இந்த ஒரு சரீரத்தில் மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் அந்த ஞானத்தை, விழிப்புணர்வை நீங்கள் அடைவீர் அப்படின்னு சொல்கிறார். இங்கே பகவான் நாளும் உன் பவிசு கண்டு உறவருள் அப்படிங்கிறார். அதில் உறவருள் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. ஏன்னா லைஃப் இஸ் ரிலேஷன்ஷிப் அப்படிம்பார் ஜெய கிருஷ்ணமூர்த்தி. இங்கே நம்ம சொல்லக்கூடிய ரிலேஷன்ஷிப்புங்கிறதே வேற. நம்ம சொல்கிற வார்த்தைகளோட அர்த்தம் ஞானிகள் சொல்லும்போது அதுக்கு வேற அர்த்தம் மாறுது. லைஃப் இஸ் எ ரிலேஷன்ஷிப்னா இவர் சொல்லக்கூடிய ரிலேஷன்ஷிப்புங்கிறது வேற. அது பகவான் சொல்கிற மாதிரி பௌத்திகமானது. தேக அபிமானம், மனோ அபிமானம் அப்படிங்கிறதெல்லாம் உண்மையான உறவே கிடையாது. இதை இங்கே உறவருள் அப்படின்னு அந்த வார்த்தையை அதுக்காக அவர் குறிப்பிடலை. ஞானிகள் சொல்கிற ரிலேஷன்ஷிப்புங்கிறது முற்றிலும் வேறானது. அது நம்மளை உள்முகமாக ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய, பிரிக்கவே முடியாத, பிரிக்கவே கூடாத உறவு. அப்படிப்பட்ட உறவை தான் அருணாச்சலா அப்படின்னு இங்கே ரமண பகவான் கேட்குறார். இங்கே பகவான் சில நிலைகளை சுட்டி காமிக்கிறார். முதல்ல பவிசு அப்படிங்கிற அதை குறிப்பிடுறார். பிரம்மத்தோட லட்சணத்தை சொல்கிறார். அது அழகு, காம்பீரியம், சௌந்தர்யம் எல்லாம் சேர்ந்தது அப்படின்னு அந்த பிரம்மத்தை வர்ணிக்கிறார். அடுத்ததா எக்ஸ்டர்னலாக அந்த தரிசனத்தை கண்டு அப்படிங்கிற வார்த்தை மூலமாக வெளிப்படையான தரிசனத்தை சொல்கிறார். ஒரு விதமான துவைத்த பாவத்தில் தரிசிக்கிறது. மூணாவது, இது அருணாச்சல தரிசனம் மட்டும் இல்லை, நம்மளோட இருக்கக்கூடிய, எப்போதும் இருக்கக்கூடிய உறவு தான் இது அப்படின்னு அந்த ஜீவனுக்கு தெரியறது, தெளிவடைகிறது. கண்டு உறவு அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறார். இது சம்பந்த பாவம் அப்படின்னு எடுத்துக்கலாம். கண்டு அப்படிங்கிறது தரிசன பாவம், அது துவைத்தம். உறவு அப்படிங்கிறது சம்பந்த பாவம், அது விசிஷ்டாத்வைத்தம். கடைசியாக இந்த அருணாச்சலா அப்படிங்கிறதுல இது நம்மளோட சொரூபம் தனி அப்படின்னு, அருணாச்சலம் தனி, அதாவது நம்ம தனி, நம்ம சொரூபம் தனி, அருணாச்சலத்தோட சொரூபம் தனி அப்படின்னு எந்த வித்தியாசமும் இல்லை. இங்கே இருக்கிறது அருள் அப்படிங்கிற அருணாச்சலம் சொரூபம் மட்டுமே தான். அந்த அருளே எல்லாமுமா இருக்குது அப்படிங்கிற அத்வைத பாவம், ஏகத்துவ பாவத்தை காமிக்கிறார். இதுக்கு முன்னாடி பாடல்கள் எல்லாம் ஜீவனோட ஞான நிலைகளை காட்டி கொடுத்துட்டே வந்தார். துவைத்தமா, விசிஷ்டாத்வைத்தமா, அத்வைத்தமா அப்படின்னா ஜீவனோட இந்த பக்தி ஞான நிலைகளோட வெளிப்பாடை சொல்லிகிட்டே வரார். 3 நிலைகளுமே அவன் பகவானை தரிசனம் பண்ணி கைகோர்த்து அவனாவே மாறி இருக்கான் அப்படிங்கிறத நமக்கு புரிஞ்சுக்கணும். இந்த பாட்டே பகவானுடைய மூல உபதேசம். எப்பவுமே அவர் சொல்லக்கூடிய அந்த மூல உபதேசம் இதுக்குள்ளே இருக்குது. அவரோட வாழ்நாள் முழுக்க உரைச்ச உபதேசத்தோட வழியாக நம்ம அதை உணரலாம். ரமண பகவான்கிட்ட எந்த கேள்வியை கேட்டாலும் சரிதான். நீ உன்னை உடம்பா கருதிட்டு தானே இந்த கேள்வியை கேட்குற, அதனால் நீ உடம்பா, புத்தியா, மனமா, யார் நீ அப்படின்னு திரும்பி கேள்வி கேட்பார். நான் யாருன்னு தெரியலையே அப்படின்னு நம்ம சொல்லும்போது, இப்போ நான் யார் அப்படின்னு
கூடிய ஒருத்தன் சொல்கிறான் இல்லையாப்பா, உனக்குள்ளே இருந்து நான் யாருன்னு தெரியலன்னு, அந்த உள்ள ஒருத்தன் இருக்கான் இல்லையா, அவனை யாருன்னு பாரு, அவனை பிடி. அப்படி பார்க்கும்போது அவன் ஓட்டம் பிடிப்பான். அவனே உருவமற்ற பேய் அகந்தை. அவன் சரீரம்ங்கிற ஜடத்துக்கும் சித்துங்கிற உயிருக்கும் மாறி மாறி போயிட்டே இருக்கான்ப்பா. இதை நல்லா புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும். இது எல்லாற்றையும் தாண்டி, இது எல்லாற்றையும் அருணாச்சலன் உணர்த்திட்டா நன்னா இருக்குமே அப்படின்னு தோணும். ஆனால் அது எப்படி தன்னை அது அறிஞ்சிக்க போகிறது அப்படிங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அது எப்படி நம்ம மீட்கும் அப்படிங்கிறத நம்ம மனசாலேயோ அகங்காரத்தாலேயோ நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. அதனால அது எப்படி நடந்துக்கிறதோ, அது எப்படி நடத்துறதோ அப்படி போக வேண்டியதான் நம்மளோட வழி. அந்த அருள் வழிக்கே நம்மளும் போகணும். அந்த வழியைத்தான் இங்கே அக்ஷரமணமானையில் ஒவ்வொரு பாட்லேயும் பார்த்துட்டே வரும். அதைத்தான் ரமண பகவான் நமக்கு காமிச்சு கொடுத்துட்டே வரார். இன்றைய பாட்டு பௌத்திகமாம் உடல் பற்றற்று நாளும் முன் பவிசு கண்டருள் அருணாச்சலா.